ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் பண வரவு அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. வீட்டில் வெள்ளி மற்றும் செவ்வாய் ஆகிய 2 தினங்களும் வீட்டை சுத்தம் செய்து வழிபாடு செய்து வந்தாலே வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். மேலும் வீட்டில் நிம்மதி மற்றும் ஒற்றுமை உண்டாகும். ருத்ராட்சம், அருட்பிரசாதம், எலுமிச்சை பழம், மஞ்சள் காப்பு, குங்குமம் இவையெல்லாம் வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தாலே அந்த வீட்டில் நிம்மதியும் செல்வ செழிப்பும் இருக்கும். நாம் ஏதேனும் ஒரு புதிய தொழில் அல்லது வீடு ஆகியவற்றில் குடியேறும்போது நாம் முதலில் மகாலட்சுமியின் அம்சமான உப்பு மற்றும் அம்மனின் அம்சமான மஞ்சள், நிறைகுடம் தண்ணீர், தெய்வங்களின் படங்கள் ஆகியவற்றை நாம் எடுத்துட்டு போகணும். வீடுகளில் உள்ள நுழையும் போதே நறுமணம் வீச வேண்டும். அதனால் தினமும் வீட்டை தொடச்சு சுத்தமாக வச்சுருக்கணும். சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி ஏற்றி வச்சிங்கன்னா வீடு கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அது இல்லாமல் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று சிறிதளவு கல் உப்பை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா வீட்டில் பண வரவு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அரச மரத்தை சனிக்கிழமை காலையில் 8 மணிக்குள்ள 108 முறை நீங்கள் சுற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். இதை நீங்கள் வாரந்தோறும் கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்வில் செல்வம் மென்மேலும் உங்களுக்கு பெருகும். அதே மாதிரி பணப்பெட்டியில் ஏலக்காய், மல்லிகைப்பூ, சந்தனம், வில்வ இலை போன்றவற்றை வெள்ளிக்கிழமைகளில் வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த அஷ்டலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம வீடியோவை ப்ரொமோட் பண்ணுங்கள். See you, bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.